இல்லை வந்துருங்க இல்லை வந்து பரவாயில்ல. நான் உள்ள லேப் கிரண் எடுத்துட்டியா? ஆமாம் வந்துருக்கேன். கிரண் அபி மட்டும் எடுக்கக்கூடாது, எல்லாரும் சார் பின்னாடி லுக் சார். சிவிகுமார் சார் இந்த லெஃப்ட் இந்த டெட் இந்த லைன் பக்கெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் லுக். சொல்லுமா. ஓகேமா? ஓகே ஓகே. Good evening, everyone. I request the press to support the same way you have supported C.V. Kumar sir's production on my releases. Thank you. திரு சிவி குமார் கூட இது ரெண்டாவது ப்ராஜெக்ட் எனக்கு ஒர்க் பண்ணுறேன். ஏற்கனவே பீஸா பண்ணியிருக்கோம், ரெண்டாவது சாவம் பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் அவருடைய பிராண்டு, அவருடைய யூத்ஃபுல் டீமு, இருக்கிறதே வயசானவன் நான் தான் அந்த டீம்லேயே. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அருண் வந்து முதல்ல இந்த கதையை சொல்லும்போது எவ்வளோ கிறிஸ்பாக, அவ்வளோ ஒரு அந்த கதை சொல்லும்போது அப்படி இருந்து எனக்கு கேட்குறதுக்கு. அது கூட ரொம்ப நல்லா எடுத்திருந்தார். 29 நாள் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு பரபரப்பு, எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆகிட்டா அப்படி அட்டமெண்ட்டாக இருப்பா. அப்படி அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. படம் நிறைய இயக்குனர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அருண் வந்து எப்பயுமே அந்த எனர்ஜி இருக்கும், டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணாலும். நெக்ஸ்ட் இந்த கதை எதுக்கு வர சொல்ல வரேன்னா, விஷுவலாக அவருடைய கதை கேட்போம், அப்புறம் சீன்ஸ் என்னன்னு கேட்டு பண்ணுறது. இதில் நிறைய டவுட்ஸ் வந்துட்டே இருந்தது. இது அருண் இதுக்கப்புறம் என்ன ஒரு க்ரைம் ட்ராமா அப்படி தானே சார் சொல்லணும். அதை அது மாதிரி அப்படி இருந்தது. ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டது, இன்புட் தேவைப்பட்டது. பண்ணும்போது அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு தெரியல. அது மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். நீங்களே பார்த்து சொல்லுங்கள். எல்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. என்ஜாய் பண்ணுவேன் ஒர்க்கை. அதேமாதிரி தான் கண்டிப்பாக படமும் இருக்கும். இந்த வாய்ப்புக்கு நன்றி. அப்புறம் இன்னொன்று சொல்லணும், நவீன் சந்திரா, சலோனி, அவங்க 2 பேர் கூட தான் நிறைய காம்பினேஷன்ஸு. நவீன் சந்திரா வந்து அவ்வளோ ஒரு டீமில் ஒருத்தராக அவ்வளோ ஈஸியாக மிங்கிள் ஆகி அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணார். திரு கிருஷ்ணா டிஓபி எதுவுமே சொல்ல மாட்டார், எப்பவுமே ரெடின்னு தான் சொல்லுவார், வேறு எதுவுமே வராது. அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கும். நான் ராத்திரி 11-12 மணிக்கு வரேன், ரெடி சார் அப்படின்னு ஒரு எனர்ஜியோடு இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் சலோனி இந்த படத்தில் அவங்களுக்கு லாங்குவேஜ் தான் ப்ராப்ளம், பட் ஒரு ரொம்ப அருமையான ஒரு பர்ஃபார்மர். ஆசம், அது அப்படி தான் சொல்லணும். அந்த லாங்குவேஜ் தெரியல அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. பட் ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஈஸோட அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டீம் கூட எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கும் நான் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். கடவுளுக்கு நன்றி. ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் முதலாக நான் வந்து பேசக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இதுதான். ஏன் அப்படின்னா, நான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய கொஞ்சம் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்கேன். அதாவது எப்படின்னா, இந்த சிவி குமார் சாரோடைய இந்த ப்ராஜெக்டில் நான் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரு பிராண்ட் நேம் உள்ள ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ எல்லாருக்குமே தெரியும், நான் ரொம்ப நாள் எப்போயாவது பண்ண மாட்டோமா இவங்களுடைய டீமில், இந்த ஒரு பேனரில் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு டைரக்டர் அருண்மோகன் அவர்களும் ரைட்டர் ராஜாராம் அவர்களும் கூப்பிட்டாங்க. சீனிவாசன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்குது, பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு இது வரைக்கும் கதையே தெரியாது. என்னுடைய பார்ட் என்னவோ அது மட்டும் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு நடிக்கும்போது ஏதாவது ஒரு 2 சீன் 3 சீன் பண்ணால் கூட அதில் திருப்தி இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி வகையில் எனக்கு ரொம்ப திருப்தியான ஒரு கேரக்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களை மாதிரி ப்ரெஸ்ஸில் எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி டீமில் பெரிய பெரிய
நண்பர்கள் எல்லாருமே ஒத்துழைச்சு நான் சினிமாவில் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம். படம் ரொம்ப எனக்கு ஸ்கிரிப்ட் நான் நடிக்கும் போதே தெரியும், எனக்கு ஒரு பார்ட் எடுக்கும்போது என்னுடைய வயசு கம்மி தான் டைரக்டருக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவருடைய வேகம், அவருடைய சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து கொஞ்சம் மிராக்கலாக அதிசயமாக இருந்தது. இதுக்கு மேலே நான் வந்து ரொம்ப பண்ணணும்னா ஐஸ் வைக்கிறேன்னு நினச்சிடுவார். ஸோ வேண்டாம். எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக படலாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் என்னோட வணக்கங்கள். நான் மேடை ஏறி பேசுகிற ஃபர்ஸ்ட் பேச்சு இதுதான். ஸோ யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா இல்லை ஏதாவது தப்பு நடந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. நான் சிவிகுமார் சார் கூட சூதுகவம்லேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அதை சிவிகுமார் திருக்குமார் என்டர்டைன்மெண்ட் வந்து எனக்கு தாய் வீடு மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நேரம் இனிமேட்டு அவங்க வீட்டில் தங்கிக்கலான் இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஃபுல் சப்போர்ட் அவர் எப்போவுமே கொடுத்துட்ருக்காரு எனக்கு. இந்த படத்தை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அருண் என்கிட்ட பேசுகிறப்போ இது மாதிரி படம் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு எனக்கு வந்து லியோ ஜான் பால் மூலயமா அருணை தெரியும், அப்புறம் அவர் தம்பி எனக்கு தெரியும். ஸோ சார் கதை சொன்னப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நானும் இந்த மாதிரி வித்தியாசமாக தான் பண்ணணும் வரும்னு சொன்னப்போ இந்த டீம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா வந்து சார் உட்காருங்க, சுச்சுவேஷன் தான், பாட்டு எழுதுங்க, அந்த மாதிரி இல்லாமல் ஏமாச்சி உட்கார இப்படி எழுதுறாண்டா அந்த மாதிரி சொல்லி ஒரு செம ஃப்ரெண்ட்லியான டீம் எனக்கு கிடச்சிது. இங்கே வந்து ஒரு ஃப்ரீக் அவுட் ஷோ தான். நான் இது இந்த பாட்டு நான் அப்படி தான் சொல்லுவேன். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை, நீ இப்படி தான் எழுதணும் அப்படி தான் எழுதணும் அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை. பாட்டு இப்போ தான் நான் அது வரைக்கும் ஒரு 10 படம் ஒர்க் பண்ணிட்டேன். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ சாங் இதுதான். ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு சரபம் டீம் ஆஸ் வெல் அஸ் மிஸ்டர் சிவிகுமார். அண்ட் இங்கே இருக்க இது பெரியவங்க எல்லாருமே என்னை வாழ்த்தணும், நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணவும் சார் கூட சேர்ந்து டீம் கூட சேர்ந்து அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். சரபம் சிங்கப்பறவை அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் சரபம்னா யோசிச்சுட்டு இருந்தாங்க. சிவிகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி. அவரோட திகிடி அதுக்கப்புறம் 2வது படம் சரபத்தில் நான் 2 பாடல் எழுதியிருக்கேன். 2மே கதைக்கு நியாயம் சேர்க்கக்கூடிய பாடல்கள். அந்த பாடல்களே ரொம்ப அர்த்தமுள்ளதான பாடல்களாக இருக்கும். 2 பாடல், அதில் ஒரு பாடல் வந்து உஷா உதுப் மேடம் பாடியிருக்காங்க, இன்னொரு பாடல் வந்து பிரிட்டோ சாரும் ஆண்டனி சாரும் பாடியிருக்காங்க. பெரிய வாய்ப்பு. பிரிட்டோ சாரு கூட அவர்கிட்ட இன்னொன்று, அவர் நல்ல மெலடி பண்ணக்கூடிய ஒரு மனிதர். அவருக்கான வாய்ப்பு இதில் இல்லை. ஆனால் அடுத்தடுத்த கட்டங்களில் அவர் சிறப்பான ஒரு மெலடியில் கொடுப்பார். பட் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக ரொம்ப ஸ்டைலாக இருந்துச்சு மியூசிக். இன்னொன்று மகன் தந்தை காற்றும் அது மாதிரி அருண் சார் ரொம்ப சூப்பராக யாரையும் எந்த டார்ச்சரும் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு பக்கம் போய் எழுதிட்டுருங்க, நான் ஃபைனலாக எனக்கு அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சூப்பராக ஒர்க் வாங்கினார். ரொம்ப நன்றி. அப்புறம் அந்த படம் வந்தவுடனே கண்டிப்பாக கதாநாயகி யாரா அந்த பொண்ணு அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி நாயகன் நவீன் சந்திரா சார் சூப்பராக பண்ணியிருக்கார். ட்ரெய்லர்லேயே தெரியும். ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சிவிகுமார் சாருக்கு எல்லா படங்களைப் போலவும் ஆறுமுகன் அவருக்கு இப்போவும் கை கொடுத்து ஒரு மிகச்சிறந்த வெற்றி அளிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தது பற்றி எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இது ஆக்சுவலாக சரவம்ன்றது எல்லாருமே இப்போ வெளியில் சொன்ன பிரகாரம் ஒரு டியூவாலிட்டி தான். ஆக்சுவலாக ஒரு சிங்கம் ஒரு பறவை கலந்த ஒரு இது. ஸோ இது மாதிரி எல்லாருக்கிட்டையுமே ஒரு டியூவாலிட்டி ஒன்று இருக்கும், ஒரு நல்லது கெட்டதோ இல்லை அது மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதுதான் இந்த டைட்டிலோட பிளாக்கு. எனக்கு அருண் ஒரு 6-7 வருஷமாக தெரியும். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி அவர் சொல்லும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸ்க்ரீன் பிளேயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இந்த வாய்ப்பளித்ததுக்கு திரு சிவிகுமார் சாருக்கும் அருண் மோகனுக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்தது எடிட்டர் லியோ ஜான் பால். 7th ஃபிலிம் சரபம் ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். மறுபடியும் தெகிடி பீட்சா மாதிரி ஒரு இன்டென்ஸான ஒரு க்ரைம் ஜானர் படம். மற்ற படங்களை விட இதில் ஒரு மாஸ் அப்பீல் கண்டிப்பாக இருக்கும். இப்படி சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது ஓவரால் ஒரு டெக்னீஷியன் டீமாக இது வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான எஃபர்ட். எவ்ரி ஒன் இண்டிவிஜுவலாக பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக சிவிகுமார் சாருக்கு ஃபஸ்ட் என்னோட தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் அருண் மோகன். நான் அருண் மோகன் வந்து ஒரு நாள் ஃப்ரெண்டு, அதாவது இங்கே எடிட்டர் மூலியமாகவே எனக்கு ஃப்ரெண்டு. அவர் கூட நிறைய தூரம் அதாவது ஃப்ரம் த ஸ்கிரிப்ட்லேருந்தே இருக்கேன். ஸோ நான் அதுக்கு முன்னாடி சுண்ணாட்டம்னு இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணேன். ஸோ அது முடிச்சதுலேருந்தே சிவிகுமார் சாருக்கும் 2-3 தடவை போய் பர்சனலாக மீட் பண்ணியிருக்கேன். அதே சமயத்தில் பர்சனலாக அருணையும் தெரியும். ஸோ இந்த படம் வந்து கமிட் ஆகும்போது அருண் வந்து சிவிகுமார் சார் ப்ரொடக்ஷனில் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா 2மே நல்ல சிங்கில் இருந்ததுனால
I felt very good. Thank you so much, sir. Other than that, இந்த படத்தில் ஜிகேபி அண்ட் குறிஞ்சி பிரபா 2 பேர் ஒர்க்குமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் சாங்ஸ் கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும். அதர் தன் தட் இந்த படத்தில் மியூசிக்கலாக இன்னொருத்தரை பற்றி நான் மென்ஷன் பண்ணோம், மிஸ்டர் சுனில்னு சொல்லிட்டு. எனக்கு கெரியர் ஆரம்பிக்கும் போதுலேருந்து அவர் என் ஃப்ரெண்டு. இந்த படத்தில் அவரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு இது வரைக்கும். அதர் தட் ஹீரோ நவீன் சந்திரா அண்ட் சலோனி 2 பேருக்குமே என்னோடய பெஸ்ட் விஷஸ். 2 பேருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேமராமேன் கிருஷ்ணன், அவரும் என்ன இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆக்சுவலாக அந்த டீமே வந்து முன்னாடியிலேருந்து ரொம்ப ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடிலேருந்து ஒரு சின்ன கனெக்ஷன் இருந்துச்சு. அதாவது டீமாக இல்லாமல் இவரை தனியாக அவரை தனியாக தெரிஞ்சிட்டு இருந்தது. வென் ஃபைனலி எவ்ரிதிங் கேம் ஆன் பிளேஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு தெரிஞ்ச டீம் கூட ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி வென் கம்ஸ் டு மியூசிக் ரொம்ப சேலஞ்சிங்கான ஜாப் தான் இது. ஏன்னா எடிட்டர் சார் சொன்ன மாதிரி தெகிடி பீட்சா மாதிரி ஒரு இன்டென்சிட்டி உள்ள ஒரு படம். ஏன்னா சும்மா அப்படியே ஜஸ்ட் லைக் தட் மேனேஜ் பண்ணாமல் அருண் வந்து பயங்கர கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. எவ்ரிதிங் ஹஸ் பீன் ஆன் பிளேஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ ப்ரெஷர் வந்து என் சைடில் அவங்களோட ஒர்க்லாம் நல்லா முடிஞ்சிச்சு. இப்போ என் சைடில் இருந்து என்னோட மேக்ஸிமம் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஒளிப்பதிவாளர் பிட் அடிச்சிருக்கேன், சாரி. தேங்க்ஸ் டு சிவி குமார் சார். நான் கல்யாண சமையல் சார் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அது ஒரு ராம்-காம். அதுக்கப்புறம் ஐ வாண்டட் டு டூ கொஞ்சம் இன்டென்ஸ் அண்ட் சீரியஸ் ஃபிலிம் ஒன்று பண்ணலான்னு இருக்கும்போது சிவி குமார் சார் எனக்கு இந்த படம் ஆஃபர் பண்ணார். ஆஃபர் பண்ண உடனே நான் கேட்டேன். இந்த அருண் மோகன் எனக்கு ஒரு ரீடிங் கொடுத்த உடனே ஐ லவ் திஸ் கான்செப்ட் அண்ட் ஸ்கிரிப்ட் அண்ட் அதோட கம்ப்ளீட் ஃபார்மில் தான் நான் ஃபர்ஸ்ட் கேட்டது. And immediately I loved it and started working on it. Big thanks to CV Kumar sir for offering me this project and Arun Mohan for having trusted me with this film. And great in the padathla vandu again like I've always mentioned, teamwork has been the key and mutual respect. Teamwork that is based on mutual respect for each other's talent. So it was a great platform to show that I can do other genres as well. And I would like to thank my technical team again, Uday, Christopher, Vijay, Kamal, Bajrang and Mahesh for putting in effort day and night, because it's a quick project, 29 days la panna film, so we had to work twice as hard. So idhula vandu na work pandrathu I understand, I have to work and Arun has to work, but at the same time the rest of the crew and cast also need to work equally hard and support the cause. I think it is a great effort towards making this film. I love the project, working on it, and output today எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I hope you like it too. Thank you. Thank you. My first debut film, my first launch, I feel really blessed and really grateful to CV sir to have so much faith and trust in me, to give me such an important role, to Arun to have the conviction in me, because for a newcomer to have, because for him to have that much faith in me, I really thank Arun for that. And it was a pleasure working, because the whole team and the cast and crew there was so much energy on the set. So I had a brilliant time working. I had so much beautiful experiences. I am so grateful to CV sir and Arun again, to Naren sir and Naveen Chandra, because for a newcomer like me, it's a blessing to have co-stars like them, because otherwise you can be lost on set. They were so motivating, they were so encouraging, they were there every time to watch my back, to be there for me, and I'm really really so thankful to both of you, because I couldn't have done it without them. Naren sir was like a guide to me. Naveen was there every time whenever I had problems with language. Arun was such a strength, because Arun is so passionate about his work. He really knew what he wanted from me, so he was always there to guide me. Rajaram sir helped me so much with my dialogues, day in and day out, tirelessly. Then Krishnan, I took so much energy and motivation from Krishnan, because he would go on and on, like day night we were shooting, and I would tell myself, listen, if Krishnan can do it, so can you.
And to Leo and to Brito and to everyone and the whole cast and crew, all the ADs and the whole production team. I think I couldn't have asked for a better launch, and it's been a fantastic experience. I hope that I get well accepted in the industry, and thank you very, very much. Thank you, sir. Thank you. Thank you, Nayagan. எல்லாருக்கும் வணக்கம். திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட், சிவி குமார் ப்ரொடக்ஷன். இந்த ட்ரீம் கம் ட்ரூன்னு சொல்லலாம். ஏன்னா நான் என் தெலுங்கு படம் அந்தல ராட்சசி படம் பண்ணி முடிச்சு, ஸோ இந்த பேனர்லேருந்து வர்ற படம் எல்லாம் நான் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பீஸா, அட்டக்கத்தி, சூதுகவும் இஸ் மை பெஸ்ட் ஃபிலிம். இப்படியாவது இந்த பேனரில் பண்ணணும், வாய்ப்பு கிடைக்குமா, சான்ஸ் கிடைக்குமா? பிகாஸ் different script, different genre, different kind of movie telling, screenplay ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? சரி, பார்க்கலாம். லைக் ஒன் ஃபைனல் டே என்னாச்சுன்னா ஒரு கால் வருது. லைக் அருண் மோகன் கால் பண்ணார். எப்படி நான் லைக் கௌதம் மேனனோட அசிஸ்டண்ட், உங்களுக்கு கதை சொன்னேன். ஓகே சார் ஹைதராபாத் வந்தார், கதை சொன்னார். அதுக்கப்புறம் தெரிஞ்சது இப்படி சிவி குமார் சார் ப்ரொடக்ஷனில் படம் லைக் ஓகே பண்ணுறேன். ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டேன் ஆக்சுவலி. ஸோ மை மதர் வாஸ் டெல்லிங் லைக் ஆல்வேஸ், எப்பவுமே சொல்லுவாங்க லைக் வாட் எவர் யூ ஆஸ்க் ஃப்ரம் ஹார்ட், பிலீவ் இன் காட், யூ வில் கெட் இட். ஸோ ஐ பிலீவ்ட் இன் மை ஹார்ட் அண்ட் ஐ ஆஸ்க் த யூனிவர்ஸ், ஐ வாண்ட் டு டூ ஒன் ஃபிலிம் வித் சிவி குமார் ப்ரொடக்ஷன் பிகாஸ் the different kind of scripts that are genres what they are doing. என் டைரியில் நான் எழுதலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை, ஒரு டிஃப்ரெண்ட்டான சினிமா பண்ணேன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஃபீல் பண்ணால் சிவி குமார் சார் படம் இருக்கும். சார், தேங்க்யூ வெரி மச் சார். உங்கள் ப்ரொடக்ஷனில் நான் நவீன் சந்திரா ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன் சார். தேங்க்யூ வெரி மச். கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன் போல இருக்கு, ஒரு எமோஷனால தான், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். பிகாஸ் அண்ட் அருண் மோகன், தேங்க்யூ அருண் மோகன். லைக் என் மேலே நம்பிக்கை, என் மேலே ஒரு விஸ்வாசம். லைக் ஐ குட் புல் அவுட் த ரோல் ஈஸிலி. கிருஷ்ணன், டே அண்ட் நைட், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் சலூனி அண்ட் நரேன் சார். பிரிட்டோ வித் ஜாஸ் அண்ட் மியூசிக், ஆசம். லியோ சார், தேங்க்யூ. ராஜாராம் சார் வந்து எனக்கு டயலாக் அப்புறம் ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு இருப்பார். ஸோ 5 days கண்டினியூவாக ஷூட் பண்ணுறோம், டே அண்ட் நைட். ஸோ ஆல்மோஸ்ட் 1 hour தான் தூங்கியிருக்கோம். 1 hour சார், 1 hour 2 hour. ஸோ அவர் வந்து டைலாக் சொல்லும்போது நான் ஒரு கூலர் வச்சு அப்புறம் ஒரு ஐஸ் கியூப் வச்சு, சார் நான் எப்படியே தூங்குறேன் சார், ப்ளீஸ் நீங்கள் டைலாக் அப்படியே சொல்லிட்டேங்க சார். ஸோ அப்படியெல்லாம் ஷூட் பண்ணோம். அண்ட் த லீட் ரைட்டர்ஸ், இந்த மியூசிக் டைரக்டர் அண்ட் த ஹோல் டீம் எல்லாருக்கும் நன்றி. ஸ்பெஷலாக சொல்லணும்னா இந்த படத்தில் 3 டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஆக்டராக இருந்த ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு வந்து 13 floors எனக்கு கீழே தொங்கி விட்டார் டைரக்டர். தேங்க்யூ சார். அண்ட் இது படத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஷாட் வந்து என்னை தலைக்கீழே தொங்க விட்டு அந்த போலீஸுங்க அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட். தேங்க்யூ வெரி மச் சார். அப்புறம் இந்த 5 days டே அண்ட் நைட் ஷூட் வித்தவுட் ஸ்லீப் பண்ணேன்னா there was lot of learning. ஒரு டீம் ஒர்க் பார்த்து லைக் இப்போ அடுத்த படம் பண்ணாலும் எந்த டீம் இருந்தாலும் ஸோ லைக் சேம் மோட்டிவேஷன், சேம் எனர்ஜி நானும் கொடுக்கலாம் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபீல். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ த ஹோல் டீம் சார். நரேன் சார், யூ பீங் மை டார்லிங். ஐ எம் ரியலி ஜெலஸ் ஆஃப் ஹிம் பிகாஸ் ஹீ லுக்ஸ் ஆல்வேஸ் ஹேண்ட்ஸம் சார். அண்ட் சலூனி லுத்ரா, லைக் இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ஆல் தி பெஸ்ட். அண்ட் கண்ணன் சார், yeah, thank you to the whole team, especially CV sir. I hope I reached your expectation. Thank you for supporting me and giving me such a good launch. Thank you, கடவுளுக்கு நன்றி. Thank you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌதம் சார் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அப்போத்துலேருந்தே எனக்கு லியோ ஜான் பால் தெரியும். லியோ ஜான் பால் நாங்களும் ஒரே டீம். நான் இப்போ ஃபஸ்ட்டு லியோவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்கிரிப்டு பற்றி ஃபஸ்ட்டு லியோ தான் வந்து சிவி சார் கிட்ட சொன்னாப்புல. அப்புறம் தான் சிவி சார் என்னை கூப்பிட்டு என்னை மீட் பண்ணார். நான் அவரை மீட் பண்ணேன். ஸ்கிரிப்டு சொன்னோடனே சார் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு.
ஃபஸ்ட்டு ஃபோன் லியோக்கு தான் நான் அடித்தேன். தேங்க்யூ லியோ, தேங்க்யூ ஃபார் டூயிங் இட். செகண்ட் சிவிகுமார் சாருக்கு பிகாஸ் தேங்க்ஸ். ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன், ஸோ அதனால் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்கலாம். கதை சொன்ன உடனே வந்து அக்ரிமெண்ட் போட்டது. ஸோ அதுவே எனக்கு வந்து ஒரு ஃபுல் படம் முடித்த ஒரு ஃபீல் வந்து டக்குன்னு பயமும் சேர்ந்து வந்துருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மீ. நான் சின்ன பையன், ஸோ டக்குன்னு நம்பி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது ராஜாராம். அடுத்தது சொல்லணுமா, ராஜாராம் வந்து எனக்கு பிரதர் மாதிரி. ஆக்சுவலி நான் ஒரு 8-9 இயர்ஸாகவே தெரியும். ஒரு கம்மியாக சொல்லியிருக்கேன், 6 இயர்ஸ் 9 இயர்ஸாகவே தெரியும். இந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் ஒரு க்ரைம் ட்ராமா, ஸோ அதனால் கொஞ்சம் இன்டென்ஸாக டைலாக்ஸ் எழுதணும். ஸோ அது கொஞ்சம் கான்வர்சேஷன் கொஞ்சம் இருக்கிற ஃபிலிம் அது. ஸோ ஒரு கரெக்டான ஒரு டிராஃப்ட் தான் என்னால் எழுத முடிஞ்சது. அதுக்கு ஒரு பஞ்ச் வேணும். ஸோ நானால் தான் அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் கொஞ்சம் எழுதுறீங்களா இந்த படத்துக்கு அப்படின்னு. 15 டேஸில் முடிச்சிட்டார். 15 டேஸில் முடித்து என்கிட்ட கொடுத்தாரு. நாங்கள் பேச ஆரம்பித்தோம். 1 மந்தில் நாங்கள் ஃபுல் ஸ்கிரிப்டை முடிச்சிட்டோம். ஸோ அந்த எஃபர்ட்டுக்கு இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக டைலாக்ஸ் வந்து பெருசாக பேசப்படும். அதுக்கு காரணம் வந்து ஒன்லி ஒன் ரீசன், ராஜாராம் சார். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்தது நவீன் வந்து அதான் அவரே சொன்னார். ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து டீசரில் பார்த்துருப்பீங்க, ஒரு 360 ஷாட் ஒன்று வரும் போலீஸில் அடிக்குது. அதுதான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷாட். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எடுத்த ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து போலீஸில் அடி வாங்குற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தோம். அதுக்கப்புறம் அவர் தப்பாக சொன்னார் 13 ஃப்ளோர்ஸ்ன்னு. 15 ஃப்ளோர்ஸ் அது ஆக்சுவலி இந்த பில்டிங்கு. அதில் வந்து ஆப்வியஸாக எல்லாருமே கயிறு கட்டியிருக்கோம், இட்ஸ் ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ். பட் ஆனால் ஒரே ஒரு கயிறு தான் இருந்தது. ஒரே ஒரு கயிறு. நான் ஷூட்டிங் ஸ்பாட் பக்கத்துலேயே இல்லை, நான் தள்ளி விட்டேன். நான் அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா எனக்கு பயம், ஹைட்டு தான். நான் பார்த்துட்டு இருக்கேன், இவர் அப்படியே தூக்கி போடுறாங்க. இன்னும் ஷூட்டிங் வேறு 20 டேஸ் இருக்குது வேறு. அதுதான் ஃபஸ்ட்டு பயம். ஸோ இது சான்ஸே இல்லை. சூப்பர். நான் அவர்கிட்ட இது நான் அதிகமாக பேசுகிறேன் இல்லை. ஃபஸ்ட்டு நான் வந்து நானும் கிருஷ்ணனும் பேசினது, யாராவது ஆக்டிங் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட்டை வந்து போட்டு காட்டணும். அது இந்த பெருமைக்காக இல்லை, அந்த ஒரு டெடிக்கேஷனுங்கிறது உண்மையிலே சான்ஸே இல்லை. சூப்பர் நவீன், தேங்க்யூ ஸோ மச். செம்ம பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி. அது ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சின்ன மூமெண்ட்ஸ்லாம் கொடுக்கறது தான் ஒரு நல்ல சினிமா. அதை அவர் சூப்பராக கேப்சர் பண்ணியிருந்தார். சலோனி சூப்பர். ஷிவாஸ் சான்ஸ் இல்லை. டைலாக்ஸ் தான் கொஞ்சம் இது பண்ணாங்க. பட் பரவாயில்ல. ஒரு நல்ல எமோஷன் வந்து டக்குன்னு ஒரு சிம்பிளான டைலாக் கூட பெருசாக ஆக்கி விட்டுரும். ஸோ அந்த எமோஷன் அவங்க ஷீஸ் கிவன் இட் ஆக்சுவலி. சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்ம பர்ஃபார்மன்ஸு. நரேன் சார், தேங்க்யூ சொல்லணி. ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வி ஷா திஸ் ஃபிலிம் இன் 29 days. ஸோ அதுக்கு வந்து எங்களெல்லாம் விட ஃபஸ்ட்டு ஆக்டர்ஸ் தான் வந்து ஒரு ஃபுல் டெடிக்கேஷன் கொடுத்தா தான் வந்து முடிக்க முடியும் ஒரு ஃபிலிம். அது எவ்வளோ நாளாக இருந்தாலும் ஆக்டர்ஸ் கையில் தான் இருக்குது, அது ஒரு முடிச்சு கரெக்டாக பண்ணுறது. அது வந்து முக்கியமாக வந்து இந்த 3 பேருமே, நவீன், சலோனி அண்ட் நரேன் சார் வந்து கொஞ்சம் கூட முகத்தில் எந்த இதுவும் இல்லாமல் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் கூட எதுவுமே பண்ணாமல் சூப்பராக நடித்து சான்ஸே இல்லாமல் பண்ணி கொடுத்துருவாங்க. தேங்க்யூ சலோனி. நரேன் சார் வாய்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ நாளைக்கு டப்பிங் இருக்குது. ஸோ அது எனக்கு ஓகே, அவர் இன்னும் டப்பிங் பேசலை, ஒன் டே ஒர்க் இருக்குது. ஸோ வந்துடுவார். ஸோ ஹாப்பி. தேங்க்யூ நரேன் சார், தேங்க்யூ ஸோ மச். நரேன் சார் வந்து நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன், அவர் வந்து இந்த மாதிரி
அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் நான் பண்ணது முக்கியமான ரீசனே வந்து என்னோட எடிட்டர் லியோ ஜான் பால். நான் எந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நானும் அவர் தான் ஃபைனலாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், அந்த படம் பண்ணுவோமா வேணாமா அப்படின்னு சொல்கிறது. ஃபைனல் கால் நாங்கள் 2 பேரும் உட்காந்துருப்போம். பட் இந்த காலம் வந்து முதல்ல அவர் எடுத்துகிட்டார், இந்த படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட அனுப்பிச்சார் அவர். பட் அந்தளவுக்கு இது நல்ல ப்ராஜெக்ட். என் மேலே இருக்க பேஷனில் வந்துட்டு அவர் எனக்கு நான் எந்த ஸ்டெப்பும் தப்பாக எடுக்கக்கூடாதுன்றதுல அவர் ரொம்ப கான்ஃபிடன்ஸாக இருப்பார். நைட்டு 12 மணி கூட வந்து என் வீட்டில் வந்து சண்டைப்படுவார். ஏதாவது ஒரு நாள் ஒரு ஷூட் பெர்மிஷன் பண்ணல, ஒரு ப்ராப்பர்ட்டி தரல, இல்லை ஏதாவது ஒரு டெக்னிக்கலாக ஒரு விஷயம் போகலன்னா நைட்டு 2 மணிக்கு வீட்டில் கதை தண்ணி நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு என் மேலே ஒரு அக்கறை உள்ள ஒரு நண்பர். அவருக்கு மிக்க நன்றி. அப்புறம் இந்த படத்தோட டிரெக்டர் அருண். இந்த படம் வந்துட்டு நான் டிசைட் பண்ணோன்னே இந்த படத்தை நான் கொடுத்தது வந்து 30 days தான் முடிக்கணும், நீங்கள் அதுக்கு மேலே தர முடியாதுன்னு சொல்லி கொடுத்தோம். பட் முடிச்சிட்டாங்க. 29 daysலேயே முடிச்சு ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் இஸ் அ குட் டைரக்டர், ப்ரொடியூசர் டைரக்டர்னு. அதேமாதிரி இந்த படத்தில் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ நவீன் அண்ட் சலோனி. இந்த படத்துக்கு ஹீரோயின் பார்த்த மாதிரி எந்த படத்துக்கு நாங்கள் பார்த்ததில்ல. அந்தளவுக்கு அருண் என்ன செம்ம டார்ச்சர் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு கூட ஹீரோயின் கூட அவ்வளோ சம்மந்தம் தரல, ஆனால் ஹீரோயின் தேடுறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருப்போம். நான் ஒரு ஆட்டிடியூட் வேணும் கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 100-120 பீப்புள்ஸ் அவங்க ஆடிஷன் பண்ணியிருப்பாங்க இந்த கேரக்டருக்காக. ஸோ பிரிட்டோ கிவ் அ வெரி குட் மியூசிக். கிருஷ்ணன் வாசன் நல்ல சினிமாட்டோகிராஃபர். நான் என்ன நினச்சேனோ அதை அவர் அப்படியே பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஹோல்சமாக இது நல்ல ஒரு ஃபிலிமாக வந்திருக்கு. நீங்கள் இப்போ எல்லா படத்துக்கும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இறைவனை வந்துட்டு உங்கள் வந்திருந்த எல்லாருக்கும், எல்லா ஊடக நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். சிங்கம் அது என்னன்னா ஒரு மித்தலாஜிக்கல் அனிமல். ஹாஃப் பேர்ட் ஹாஃப் லைனுங்கிறது ஒரு பண்டைய கால ஒரு மித்தலாஜிக்கல் அனிமல் அது. ஸோ அதுதான் வந்து 2-3 கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்கிற ஒரு இருக்கிறதுனால இந்த படத்துக்கு இந்த டைட்டில் கரெக்டாக இருந்தது நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ அது படம் பார்த்து முடிச்சோடனே ஓகே ஓரளவு வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரபம்ங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது, இட்ஸ் சமஸ்கிருத வார்த்தை. இல்லை இந்த படத்துக்கு யூஸ் கிடைக்கும் நாங்களே நம்பலாம் சார். இல்லை யூ சர்டிஃபிகேட் வந்தால் தான் டாக்ஸ் ஃப்ரீக்கு அப்ளை பண்ண முடியும். பேசிக்கல் குவாலிஃபிகேஷன் யூ சர்டிஃபிகேட். இல்லை இந்த படம் யூ சர்டிஃபிகேட்டே வராதுன்றேன். ஆக்சுவலி இதோட ஒரிஜினல் தமிழ் இந்த டைட்டில் வந்து யாழின்றது தான் சார். ஒரிஜினல் தமிழ் வேர்டு வந்து யாழி. பட் அந்த வேர்டு வந்து யாரோ ஒருத்தவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க படம் எடுக்கல, தரவும் மாட்டேன்ட்டாங்க. சரி ஓகே, நம்ம அடுத்து என்ன படம் பார்க்கும்போது இது வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்துச்சு. ஸோ வி அடாப்ட் தட். தேங்க்யூ. அது நீங்கள் படம் பண்ணுற டேரக்டர் தான் கேட்கணும். என்ன சார் இட்ஸ் a crime